ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தான். எதனாலனா, நான் ஊருக்கு போயிருந்தேன். ஒரு 15 to 20 டேஸ் பார்த்தீங்கன்னா வண்டியை யாருமே யூஸ் பண்ணலை. எப்படி விட்டுட்டு போனேனோ அப்படியே தான் இருக்குது. 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை வந்துட்டேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு வண்டிக்கிட்ட தான் போனேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா கவர் போட்டு தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன். வண்டி கவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூசியாக இருந்துச்சு. தூசி மட்டும் லைட்டாக தட்டி விட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீக்கெண்ட், ஸோ தாராவி வரைக்கும் ஒரு சின்ன ரைடு போகலான்ட்டு ஒரு பிளான். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸோ வண்டியோட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 20 டேஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு அப்புறம் ஓட்டுறது. ஓகே காய்ஸ், இப்போ கீழே போகலாம். வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கவர் பார்த்திங்கன்னா இங்கே கிழிஞ்சிருக்கு, இங்கேயும் கிழிஞ்சிருக்கும். இது எதனாலனா, இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த ரோட்லேயே கிரிக்கெட் விளாடுவாங்க. ஸோ இந்த இடம் டைட்டாக இருக்கிறதுனால பால் பட்ட உடனே கிழிஞ்சிருது இந்த இடம்லாம். கவரும் பார்த்திங்கன்னா ஷோரூமில் கொடுத்த கவர் ரொம்பவே பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும் கவர், அதனால் ஈஸியாக கிழிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம கவரை ரிமூவ் பண்ணலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கவரை 2 சைடு கெட்டி வச்சுருப்பேன். பிகாஸ் காற்று அடிச்சிச்சுன்னா 2-3 தடவை கவர் பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துட்டு, ஸோ அதனால் கெட்டி வச்சுருக்கேன். வீடியோ பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், சிங்கிள் ஹேண்டட். ஃபோனை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த அழுக்கு எப்படி ஆச்சுன்னே தெரியல, கவர் போட்டும் அழுக்காகுது. அதை தொடச்சா போயிடும். வண்டி கவர் போட்டும் எப்படி தான் அழுக்காச்சுன்னு தெரில. வாட்டர் வாஷ் பண்ணணும் போல். டயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. தொடச்சிடலான்னு பார்த்தேன், கழுவ தான் செய்யணும். ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட். இண்டிகேட்டர் உடஞ்சி போச்சு. எப்படி உடஞ்சின்னு தெரியல. வளைஞ்சிருக்கு. நிறைய யூடியூபர்ஸோட ரிவ்யூ பார்த்துருக்கேன். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஈஸியாக இது வந்து உடஞ்சிருது இண்டிகேட்டர். இப்போ ஃபெவிக்விக் வாங்கி ஓட்டலான்னு பார்க்கேன். ஓகே காய்ஸ், இப்போ ஃபெவிக்விக் வாங்கிட்டு இதை ஒட்டப்படியுமான்னு பார்க்குறேன். ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். Few moments later. ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது ஒட்ட முடியுமான்னு பார்க்கேன். ஒட்டுறதை வீடியோ எடுக்க முடியாது, பிகாஸ் 2 கை தேவைப்படும் ஒட்டுறதுக்கு. ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஃபெவிக்விக் மட்டும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இது எவ்வளோ நாளைக்கு தாங்கும்னு தெரியல, பார்ப்போம். இல்லைன்னா புதுசு தான் மாட்டணும் போல். நிற்குது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குது. நம்ம வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னு. ஸ்டார்ட் ஆகிட்டு
காய்ஸ் வண்டியை பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ண வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி குயிக் போட்டு ஒட்டியிருந்தது கையோடு வந்துடும் நினச்சேன். அவன் துடைக்கும் போது இப்படி துடைக்கான். அதனால் முதல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நிறைய வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டெயிலை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபாக கட் பண்ணி இதோடு அட்டாச் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் நம்மளும் பண்ண வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன். இது என்ன ஒர்க்காக உடஞ்சிச்சுன்னா அதுதான் பண்ணி ஆகணும். மற்றபடி வண்டி ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.